வணக்கம் மக்களே! நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது அப்டின்னா, தாவேகா ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகுது. இந்த ஆட்சி அவங்க கையில தான் இருக்கா? அப்டின்ற கேள்வி அவங்களுக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஆட்சி அவங்க கையில இருக்கு, பவர் அவங்க கையில இருக்கு, அதிகாரிங்க அவங்க கையில இருக்காங்க. இன்னுமுமே இன்னொரு கட்சி தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யுது அப்டின்ற மாரி குற்றச்சாட்டு மட்டுமே வைத்த மாரியே இருக்கே தவிர, வேற எதுவும் செஞ்ச மாரியே தெரியலையே! அப்டின்றது தான் இப்போ இந்த 1 மாத ஆட்சி காலத்துல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். கொளத்தூரை அடுத்து பல இடங்கள்ல வந்து கரண்ட் கட் ஆகுது நைட்டு மட்டும். அது தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா, அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியில கரண்ட் கட் நடந்திருக்கு. இந்த 2 நாளா. மக்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்றாங்க. "எதுக்கு கரண்ட் கட் பண்றீங்க?" அப்படின்ற மாரி பல கேள்விகள் எழுப்பப்படுது. ஆனா, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினர் தான் இதுக்கு காரணம். யாரோ வந்து ஃபியூஸ் கேரியர புடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்படின்ற மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து ஆ அதிகாரிகள் தலைமையிலயும், எம்எல்ஏ சைட்ல ஐ மீன் அமைச்சர் அ மின்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, நிர்மல்குமார் அவரும் வந்து பிரஸ் பேட்டியில அதாவது அ செய்தியாளர் பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு பேட்டியில அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ திமுகவினர் ஃபியூஸ் கேரியர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு சிசிடிவி காட்சி வெளியிட்டாரு. அது எப்படி நைட்டு கரண்ட் போகுது. பட் அந்த சிசிடிவி காட்சியில எந்த ஒரு டைமும் இல்ல, எந்த ஒரு டேட்டும் இல்ல. சரி அது எல்லாமே ஓகே. அந்த சிசிடிவி காட்சி பகலா இருக்கு. பகல்ல ஃபியூஸ் கேரியர் புடுங்குனா, நைட் எப்படி கரண்ட் ஆஃப் ஆகுது? அப்படின்ற ஒரு பொதுவான அறிவு இருந்தா கூட எல்லாருமே இந்த கேள்விய எழுப்ப முடியும். ஆனா, அதுவும் இல்லாம பார்த்தீங்களா, இதுக்கு டிஎம்கே தான் காரணம். நாங்க ஆதாரத்தோட காட்டிட்டோம். அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் போய்க்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மூளை இருந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சா, எப்படி மதியானமோ இல்ல காலையிலயோ ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போறாங்க அப்படியே இருந்தாலுமே, எப்படி நைட்டு கரண்ட் போகும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள யோசிச்சாலே நம்ம எல்லாருக்குமே புரியும். ஸோ எதுக்காக இந்த கரண்ட் போகுது அப்படின்றது யாருக்குமே பதில் இல்ல. ஏன் இப்போ ஆட்சியில இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே பதில் இல்ல. கேட்டா இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே தான்ப்பா. நீங்க அவங்கள தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆட்சியும், அதிகாரமும் ஒரு தலைமை கையில இருக்கும்பொழுது, எப்படி இன்னொரு கட்சியில இருக்க ஆட்கள் இதெல்லாம் பண்ண முடியும்? சரி அவங்களே பண்றாங்கன்னு வச்சுப்போமே, அவங்கள ஏன் அதிகாரத்துல இருந்து உங்களால தூக்க முடியல? அப்போ உங்களோட தலைமை வீக்கா இருக்கா? இல்ல டிஎம்கேவோட தலைமை அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கா? அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழுப்புது. என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றத நம்மளும் அவங்க கூட சேர்ந்து காத்திருந்து தான் பார்க்கணும். என்ன மத்தவங்க ஓட்டு போட்ட புண்ணியத்துக்காக நம்ம எல்லாருமே இத சேர்ந்து அனுபவிக்க போறோம். இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள், நெறைய கேள்விகள் இன்னுமே மக்கள் மத்தியில எழுந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்மணி அப்படின்ற இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.